பில்லி சூனியெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா? பொய்யுங்களா? உண்மையே இருக்குதுங்கன்னு. உண்மையா? இருக்குது. அப்படி வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன வருதுங்க? ஒன்றும் ஆகாது. அவங்க கடைசியில் அவன் நாசம் அடைஞ்சிருவான். வச்சவங்க வைக்கவும் நாசம் அடைஞ்சிருவான். அவங்க காசு செலவு பண்ணி அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறதுனால அவனுக்கு என்ன வருது? அவனுக்கு அது அதைத்தான் நான் சொல்கிறேன். அவங்க மேலே இருக்கிற பொறாமையில் அப்படி பண்ணுறாங்களா? ஆமாம், செய்வான். அது எனக்கு செஞ்சாங்க என்ன. அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க? அதுலேருந்து எப்படி காப்பாற்றிட்டீங்க அவங்கள? அதை நீ சொல்லி கேட்குற இன்னைக்கு என்ன ஏன் அம்மா ஏன் என்ன இந்த சோதனை? காரணம் என்னன்னா, ஒரு பொன் தெய்வத்தை நான் நம்பி இருப்பேன், ஒரு மாரியம்மன். அது ஒரு 200 ரூபா கொடுத்து என்னை படுக்க வச்சுட்டாங்க. என்னோட வாசல்லையே கொண்டு வந்து அது என்ன வச்சாங்களோ ஏது வச்சாங்களோ தெரியல, செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அது எனக்கு உடம்புக்கு தெரியல, நான் படுத்து ஆள் முடிகிற கோப்பு ஆகிட்டேன். ஓ, ரொம்ப தாக்கிடுச்சிங்களா? நடக்கவே முடியாத சூழ்நிலையாக. ஓ, கடையாக விழுந்து போயிட்டேன். சரி. வீட்டில் அவங்களுக்கும் ஒன்றும் ரொம்ப இல்லை, குழந்தை எல்லாம் சின்னஞ்சிருச்சு. ஒரு பொம்பளை பாடுபட்டு என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு இப்போ சூழ்நிலைக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. அப்புறம் நான் அந்த ஆயாளை நினச்சி எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ தெரியல, நான் எப்படி சாகுன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் நான் நினச்சி படுத்துருந்தேன், ஏம்மா இப்படியெல்லாம் என்ன இந்த சித்திரவதை, நான் என்ன உனக்கு தவறு பண்ணினேன், ஏன் யாரு என்ன இது நடக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு. அட அது எப்படியே நடந்தது. நீ தண்ணி எந்திரிச்சு எந்திரிச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்து அப்படி ஒரு அடி கடுப்பு மேலே சாமி அடிச்சதுங்களா? யாருன்னே தெரியாது, ஒரு அடி அப்படி அடித்தாங்க. எந்திரிச்சு பார்த்தா வேணாம், டே இங்கே படுத்து இருக்காத வீட்டில், எந்திரிச்சு என்னோட வாசலுக்கு வா அப்படின்ட்டாங்க. அதான் உங்களோட வாசலுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ அந்த வாசலுக்கு வரும்போது உனக்கு எவன் செஞ்சானோ அவனை அங்கே நான் கூப்பிட்டு விட்றேன், அவன் செஞ்சோனையே உனக்கு நல்லது பண்ணி விட சொல்கிறேன் வாடா அப்படின்னு. சரிங்க அப்படின்னுங்க. அப்போ தான் சரி அவன் என்னாரும் எப்போ என்ன என்ன அப்படின்னு நினச்சேன். ஒரு புளிய மரம் இருந்தது, அந்த புளிய மரத்து வேர் மேலே வந்து உட்காந்துடுறா. அவன் எம்பட வாசலுக்கு வருவான் செஞ்சவன் என்ன பார்க்கறதுக்கு. அவன் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு போகும்போது அவனை தடத்தை கையை நீட்டி குறுக்காட்டுறான், அந்த மரத்து மேலே உட்காந்துட்டு, அந்த வேர் மேலே உட்காந்துட்டு அவன் எல்லாம் சொல்லுவான் அப்படின்னு. அதே படிக்க அது சொன்ன மாதிரி அவனை கோயிலுக்கு போயிட்டு வந்தான் குறுக்காட்டுனேன். அவன் சொன்னான், நான் தாண்டா உனக்கு செஞ்சேன் அப்படின்னு. அப்புறம் சரி செஞ்சா பரவாயில்ல, நீங்கள் அப்படின்ட்டீங்களா? செஞ்சா பரவாயில்ல, நீயே எனக்கு நல்லது பண்ணி விட்டு போட அப்படின்ட்டீங்களா? ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கலையா நீங்கள்? அப்புறம் அவங்களே நல்லது பண்ணி விட்டாங்களா? பாரு, என்ன மாரியம்மன் கும்பிட்டீங்களா? அதைத்தாங்க நான் சொல்கிறேன், நீ எந்த கடவுளை நம்புறையோ எந்த தெய்வத்தை நம்புறையோ அந்த ஒரு தெய்வத்துக்கிட்டையும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. நீ மீனாட்சி நம்பினா மீனாட்சிக்கிட்ட ஒன்று இருக்குது, காமாட்சி நம்பினா காமாட்சிக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, காளியாயை நம்பினா காளியாயிக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. முருகனை நம்பினா முருகன்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, மெனியை நம்பினா மெனிகிட்ட ஒரு சக்தி இருக்குது. அதாவது என்னென்ன பேர் இருக்குதோ அந்தந்த தெய்வத்துக்கிட்ட ஒவ்வொரு சக்தி இருக்கு.
அப்படி நம்பி போகணும் நம்ம. நம்பி இருக்கணும். நீ போறையே போகலையோ, இங்கே இருக்கிற இடத்துல இருந்தாலே நம்பி இருக்கணும். நம்பி இருக்கணும். அதனால அவ்வளவு சக்தி. ஆனால் நீ செம்மல்சாமி நம்பினீங்கனாலும் அதுக்கிட்டே வர சக்தி. செம்மல்சாமி நல்லா சக்தி உள்ள தெய்வம் தானே.